யோசிக்கிறீங்க லக்ஷ்மி? அண்ணா இவ்ளோ நல்ல விதமா சொல்றாருன்னா உண்மையாவே அவங்க நல்லவங்களா தான் இருக்கணும். ஆமா லக்ஷ்மி, ரொம்ப நல்லவங்க. அவங்க இங்க வந்ததை அறிமுகப்படுத்துறேன். நீ உட்காரு, நான் பால் கொண்டு வரேன். அம்மாடி லக்ஷ்மி, என்னம்மா இதெல்லாம்? உனக்கு எதுக்குமா இந்த வேலைலாம்? இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப நீ இருக்கிற நிலைமையில இதெல்லாம் தேவையாமா சொல்லு? அதெல்லாம் பரவாயில்லண்ணா. எங்க போகணும்னு தெரியாத எனக்கு நீங்க தங்க இடம் கொடுத்திருக்கீங்க. யாரும் இல்லாத எனக்கு நீங்க தான் துணையா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒருத்தங்க துணையா இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள வெல்கம் பண்றேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. நீ ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப ஆழமா யோசிக்கிறமா. ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிற. உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் பாஸ்கர், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. இவங்க 3 பேரும் கோலத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சின்னையாக்கு என்னாச்சு மேடம்? கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்கா. லக்ஷ்மி திரும்ப உயிரோட வந்தா மித்ராவே கொன்னுடுவான் போல இருக்கே. பரவாயில்ல, லக்ஷ்மி மேல அவனுக்கு அந்த அளவுக்கு கோபம் இருக்கணும். அப்பதான் ஏன் வழி கிளியர் ஆகும். லக்ஷ்மி, உன் அண்ணி எங்கம்மா? மளிகை சாமான் வாங்கணும்னு கடைக்கு போயிருக்காங்கண்ணா. எதாவது வேணுமா? கொஞ்சம் மன நிம்மதி. அண்ணா, எனக்கு இல்லம்மா, என்னோட சின்னையாக்கு. கொஞ்சம் டீ போட்டு குடுத்தினா அந்த டீயை குடிச்சாவது அவருடைய டிப்ரெஷன் கொஞ்சமாவது குறையும். இப்போ என்ன ஆச்சுன்னா? அவங்க சந்தோஷமா இருந்துட்டு போக தான் இங்க வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா ஏதோ பிரச்சனையில வந்திருக்காங்க. ஒருத்தர் கூட சந்தோஷமா இல்லம்மா. எதையோ இழந்த மாதிரியே இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப காயப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சின்னையாவோட முகத்துல எப்பவும் சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதோட முதலாளி அம்மா எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இப்போ அப்படி இருக்கிற மாதிரியே தெரியல. ஏதோ அவங்களுடைய வாழ்க்கையே தலைகீழான மாதிரி தெரியுது.
என்ன? மித்ரா, தனியா இப்படி உட்காந்துட்டு இருந்தனா தேவையில்லாத யோசனைகள்லாம் வரும். யார்கிட்டயாவது ஏதாவது பேசிட்டே இருந்தனா தேவையில்லாத யோசனைகள்லாம் வராது. ஹே, மாற்றம் வேணும்னு தானே இங்க வந்திருக்க. பழச மறக்கணும்னு தானே இங்க வந்திருக்க. இப்படி தனியா உட்காந்துட்டு இருந்தனா என்ன அர்த்தம்? வா. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ப்ளீஸ் மித்ரா, என் கூட வா. வா. உட்காரு. தேங்க்யூ. எடுத்துக்கோங்க அத்தை. வளையல் நான் உனக்காக வாங்கல. வேற யாருக்காக? நம்ம மேனேஜரோட தங்கச்சிக்கு இன்னைக்கு சீமந்தம். அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதனால தான் வாங்கிட்டு இருக்கேன். The great business magnate மித்ரா நந்தன் தன்னோட மேனேஜர் தங்கச்சிக்கு சீமந்தம்னு கண்ணாடி வளையல்களை வாங்கறதுக்கு மார்க்கெட்டுக்கு வந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மித்ரா. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா மித்ரா, நீ செய்யற எதுவுமே உனக்கு தப்பாவே தெரியாது. ஆனா நான் செய்யறது மட்டும் உனக்கு எப்பவும் தப்பாதான் தெரியும்ல. இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்க? வேற எதை பத்தி? நம்ம கல்யாணத்தை பத்தி தான். என்ன இன்னும் எவ்வளவு நாளைக்கு தனியா இருக்க சொல்ற? நீ எப்ப என்ன கல்யாணம் பண்ணிப்பன்னு இன்னும் நான் எவ்வளவு நாள் காத்திருக்கணும் சொல்லு. என்ன கஷ்டப்படுத்துறது உனக்கு தப்புன்னே தோணலையா? மனிஷா, ப்ளீஸ் ஸ்டாப் இட். என்னோட கடந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வர வரைக்கும் என்னால பழைய மாதிரி இருக்க முடியாது.